வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பாண்டவர்களின் முன்னோர்களில் ஒருவன் யயாதி சக்கரவர்த்தி. தோல்வி என்பதையே அறியாத பராக்கிரமசாலி. எப்போதும் நேமம் காத்து பித்ருக்களையும் தேவர்களையும் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து வந்தான். பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை செய்து மிக்க கீர்த்தி பெற்றான். தருமம் தவறாமல் இவ்விதமாக ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த யயாதி தன் மனைவி தேவயானிக்கு செய்த தவறின் பயனாக மாமனார் சுக்கிராச்சாரியார் இட்ட சாபத்தினால் திடீரென்று மூப்பை அடைந்தான். ரூபத்தை அளிப்பதும் துன்பத்தை தருவதுமாகிய மூப்பை அடைந்தான் என்று பாரதம் பாடிய கவி. விருத்தாப்பியம் அடைந்த அனைவரும் அதிலுள்ள துக்கத்தை அறிவார்கள். அதிலும் நடு யௌவனத்தில் இருக்கும் ஒருவன் திடீரென்று மூப்பை அடைந்துவிட்டால் சொல்லவும் வேண்டுமா? இவ்வாறு இயற்கைக்கு மாறாக திடீரென்று கிழத்தனத்தை அடைந்த யயாதிக்கு 5 அழகிய குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் சத்திரிய கலைகளில் பயிற்சி பெற்ற நல்ல குணவான்கள். அவர்களை அழைத்த யயாதி, உங்கள் பாட்டனார் சுக்கிராச்சாரியார் இட்ட சாபத்தினால் இந்த மூப்பை நான் எதிர்பாராத வண்ணம் அடைந்து விட்டேன். புத்திரர்களே, இதுவரையில் நான் நியமங்களிலேயே என் காலமெல்லாம் கழித்து விட்டேன். நான் போகங்களை திருப்திப்பட அனுபவிக்கவில்லை. என் மூப்பை பெற்றுக்கொண்டு உங்களில் ஒருவன் தன் இளமை பருவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு எவன் கிழத்தனம் அடைந்து என் சரீரத்தை எனக்காக ஒப்புக்கொள்கிறானோ அவன் என் ராஜ்யத்தை ஆளக்கடவன். அவனுடைய இளம் சரீரத்துடன் நான் காம சுகங்களை அடைய விரும்புகிறேன் என்றான். முதலில் மூத்த குமாரனை கேட்டான். அவன், மகாராஜாவே, உம்முடைய கிழத்தனத்தை நான் பெற்றுக்கொண்டேனேயானால் ராஜ்ய அதிகாரத்தில் என்ன சுகம் காண்பேன்? பெண்களுக்கும் வேலைக்காரர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்களே. என்னால் முடியாது. என்னை காட்டிலும் உமக்கு பிரியமான என் தம்பிகளை கேளும் என்றான். இரண்டாம் மகனை கேட்டதற்கு அவனும், தந்தையே, பலத்தையும் ரூபத்தையும் மட்டுமல்ல, அறிவையே அளிப்பதான மூப்பை பெற்றுக்கொள்ள சொல்கிறீர். இதற்கு இசைய எனக்கு போதிய தைரியம் இல்லை என்று மரியாதையாக மறுத்துவிட்டான். மூன்றாம் மகனும், கிழவனுக்கு யானை ஏற முடியாது, குதிரை ஓட்ட முடியாது, பேச்சும் தடுமாறும். இந்த நிலையில் நான் என்ன செய்ய முடியும்? அவ்வாறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் உயிருடன் இருந்து என்ன பயன்? என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான். இவ்வாறு மூவரும் மறுத்துவிடவே அரசனுக்கு கோபம் பொங்கிற்று. நான்காவது குமாரனை பார்த்து, நீ சில காலத்திற்கு என் மூப்பை பெற்றுக்கொள்ள கடவாய். சில காலத்திற்கு உன் இளமையை எனக்கு தந்தாயானால் பிறகு உனக்கு திருப்பி கொடுத்துவிட்டு என்னுடைய சாபமாக வந்த மூப்பை நானே எடுத்துக்கொண்டு விடுவேன் என்றான். இவ்வாறு பரிதவித்து கெஞ்சின அரசனை பார்த்து, அரசனே, மன்னிக்க வேண்டும். கிழவன் தட்டு தடுமாறி உடல் அசுத்தம் நீக்கிக் கொள்வதற்கு கூட பிறர் உதவியை நாட வேண்டியதாயிருக்கும். நீர் சொல்வதை ஒப்புக்கொண்டால் நான் எல்லா காரியங்களிலும் சுதந்திரத்தை இழந்து வாழ்க்கையில் துக்கத்துடன் நடத்த வேண்டியவனாவேன். இது எனக்கு பிடிக்கவில்லை என்று நான்காவது மகனும் சொல்லிவிட்டான். இவ்வாறு 4 புதல்வர்களாலும் நிராகரிக்கப்பட்ட யயாதி துயரத்தில் மூழ்கினான். கொஞ்ச நேரம் கழித்து தன் சொல்லை எப்போதும் தவறாத கடைசி குமாரனை பார்த்து, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த மூப்பையும் கோரமான தோல் மடிப்புகளையும் தள்ளாமையையும் நரையையும் சுக்கிராச்சாரியாருடைய சாபத்தினால் பெற்றேன். இதை நான் பொறுக்க முடியவில்லை. இந்த துயரத்தில் நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் நான் சில காலம் யோகங்களை அனுபவித்துவிட்டு பிறகு உன் இளமையை உனக்கு திருப்பி கொடுத்து விடுவதும் மூப்பையும் துக்கத்தையும் வாங்கிக் கொள்வேன். உன் அண்ணன்மார்களைப் போல நீயும் மறுத்துவிட வேண்டாம் என்று இறைஞ்சினான். கடைசி ராஜகுமாரனான புரு என்பவன் அன்பு மேலிட்டு, தந்தையே, உங்கள் கட்டளையின்படி நான் சந்தோஷமாக செய்கிறேன். மூப்பையும் ராஜ்யபாரத்தையும் எடுத்து கொள்கிறேன் என்று சொன்னவுடன் யயாதி அவனை கட்டி அணைத்து கொண்டான். மகன் இவ்வாறு மகனை தீண்டியதும் குமாரனுடைய இளமையை யயாதி அடைந்தான். மூப்பை பெற்றுக்கொண்டு கடைசி மகனான புரு என்பவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து பெரும் கீர்த்தி பெற்றான். யயாதி தன் 2 பத்தினிகளுடன் நீண்ட காலம் காம சுகம் அனுபவித்தான். அதன்பின் குபேரனுடைய உத்தியானவனத்தில் ஒரு அப்சரசுடன் அநேக ஆண்டுகள் கழித்தான். இவ்வாறு பல வருஷங்கள் கடந்தன. ஆயினும் யயாதி திருப்தி அடையவில்லை. பிறகு மகனிடம் திரும்பி வந்து யயாதி அவனுக்கு சொன்னதாவது, என் பிரியமுள்ள மகனே, காமத்தீயானது விரும்பினவற்றை அனுபவித்தாலும் ஒரு பொழுதும் ஆறாது. நெய்யினால் அக்கினி ஆறாமல் மேலும் மேலும் ஜொலிப்பது போல விஷய அனுபவத்தினால் ஆசைகள் விருத்தியாகுமே தவிர தணிவது கிடையாது.
என்பதை படித்தேனே ஒழிய உண்மையை உணரவில்லை. இப்போது அறிந்தேன். நெல்லும் பொன்னும் பசுவும் பெண்களும் மனிதன் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. விருப்பும் வெறுப்பும் இல்லாத சாந்த நிலையை அடைய வேண்டும். அதுவே பிரம்ம நிலை. உன் இளமையை நீ பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை கீர்த்தியுடன் பரிபாலி. இப்படி சொல்லி யயாதி தன் மூப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இளமையில் மறுபடியும் அடைந்த புரு ராஜ்ய பரிபாலனம் செய்ய அமைத்துவிட்டு யயாதி வனம் சென்றான். அங்கேயே பல்லாண்டு காலம் தவம் செய்து ஸ்வர்க்கம் அடைந்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.